பனங்குடி கிராமத்துல முருகன் அப்படிங்கிறவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஏழையானவன். அவன் ஒரு ஆடை வச்சு வளர்த்துட்டு இருந்தான். அந்த ஆட்டு மேல ரொம்ப பாசம் அவனுக்கு. அவன் தன்னோட ஆடுகளை வாடா போடா அப்படின்னு தன்னோட குழந்தைகளை அழைக்கிற மாதிரியே அழைச்சிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம். ஒரு நாள் அந்த ஆடு ஒரு குட்டி ஒன்று போட்டுச்சு. அந்த குட்டி மேலே முருகனுக்கு ரொம்பவே பாசம் அதிகமானுச்சு. அந்த குட்டியை தான் வீட்டுக்குள்ளே தான் பிள்ளையை வளர்க்குற மாதிரியே வளர்த்துட்டு இருந்தான். இதை அந்த ஆடும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த ஆடும் குட்டியும் தினமும் காட்டுப்பகுதிக்கு போய் நல்லா மேய்ஞ்சிட்டு அதுக்கு பிறகு இருட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்பி வரும். இப்படியே கொஞ்ச நாள் பழகிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆடையும் குட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக காட்டுப்பகுதியில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி தான் ஆடும் குட்டியும் மேய போனாங்க. இருட்டினதுக்கப்புறம் குட்டி வரவே இல்லை. அதனால சோகத்தோட ஆடு மட்டும் தான் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. குட்டி இல்லாமல் ஆடு மட்டும் நம்ம வீட்டுக்கு வர்றத முருகன் பார்த்தான். முருகனுக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா என்ன ஆச்சு, எங்க குட்டியை காணோம் அப்படின்னு ஆட்டுக்கிட்ட விசாரிச்சான். உடனே ஆடு, குட்டி ஏன் கூட தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது, திரும்பி வரும்போது பார்த்தா குட்டியை காணோம் அப்படின்னு சோகமா அழுதுகிட்டே சொன்னிச்சு. அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க பார்த்தாலும் தேட ஆரம்பிச்சான். முருகனுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருந்துச்சு. அவன் ஊர்ல எல்லா பொருளையும் திருடுறவன் தான். சரி, அவன் வீட்டில் போய் நம்ம எதுக்கும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முருகன் அவன் வீட்டை பார்க்க போனான். அவனோட பேரு கந்தன். கந்தன் எப்போதுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவான். ஒரு விஷயம் பிடிச்சிட்டுன்னா அவங்களுக்கு தெரியாமலே அதை எடுத்துக்குவான். சரி, நம்ம எதுக்கும் கந்தன் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன் வீட்டில் போய் தேடினான். அவன் நினைச்ச மாதிரியே கந்தனோட வீட்டில் அவனோட ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வச்சிருந்தான். கந்தா கந்தா, என்ன முருகா, என்ன இங்க வந்திருக்க? நீ புடிச்சு வச்சிருக்கிறது என்னோட ஆட்டுக்குட்டி, அதை கொடுத்துரு, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முருகன் கந்தன்ட்ட கேட்டான். என்னது, இது உன்னோட ஆட்டுக்குட்டியா? இது நான் காசு கொடுத்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும்? சும்மா வம்பு பண்ணாம இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கந்தன் சொன்னான். இவன் கிட்ட இப்படி எல்லாம் வாங்க முடியாது, வேற வழியா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் முருகன் ஊர் தலைவர்கிட்ட போய் முறையிட்டான். ஊர் தலைவர்கிட்ட போய், ஐயா, என்னோட ஆடு இப்பதான் குட்டி போட்டுச்சு, அந்த குட்டிய கந்தன் திருடி வச்சுக்கிட்டான், நான் கேட்கும் போது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா, நீங்க தான் எனக்கு எப்படியாவது அந்த குட்டியை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னார். ஊர் தலைவரும் பஞ்சாயத்தை கூட்டினாரு. பஞ்சாயத்து தலைவர் முருகனை பார்த்து, இது உன்னோட ஆட்டுக்குட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஐயா, இதுதான் என்னோட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னா முருகன். திரும்ப கந்தன்ட்டையும் கேட்டாரு. கந்தனும் இல்ல, இது என்னோட ஆட்டுக்குட்டி தான் இது அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட சொன்னான். ஆட்டுக்குட்டியும் முருகனை பார்த்த உடனே பாசத்தோட கத்த ஆரம்பிச்சது. ஆனா கந்தனும் ஆட்டுக்குட்டியை விடவே இல்லை. முருகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முருகன் புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்ணான். ஆட்டை கூட்டிக்கிட்டு வந்தா ஆட்டுக்குட்டி எப்படியும் பால் குடிக்கிறதுக்கு அது பக்கத்துல வரும் தானே அப்படின்னு சொல்லி ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டான். ஆட்டை கூட்டிட்டு வந்தோடனே ஆடு மே மேன்னு கத்துனது. ஆட்டுக்குட்டி தாய் பாசத்துல கந்தனோட கையை விட்டு உதறி வேகமா ஆட்டுக்கிட்ட வந்து பால் குடிச்சது. இப்போ ஊர் தலைவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆட்டுக்குட்டி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டுக்குட்டி முருகன் கிட்ட வாங்கி ஒப்படைச்சாரு. கந்தனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாரு ஊர் தலைவர். உண்மைதான் எப்போதுமே ஜெயிக்கும், பொய் சொல்லி எதுலையுமே ஜெயிக்க முடியாது, எப்போதுமே பொய் வெல்லவே வெல்லாது. நீ பொய் சொன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்கிற கந்தா, இனிமேலாவது திரும்பி உன் வாழ்க்கைய ஒழுங்கா வாழு, அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத, என்ன சரியா அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன், யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா அப்படின்னு கந்தனும் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் முருகன்
தன்னோட ஆட்டையும் குட்டியையும் கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போனான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.